நம்ம ப்ராஜெக்டோட நேம் குமரகுரு விலாஸ். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, துடியலூர் டு சரவணம்பட்டி மெயின் ரோட்டில் எஸ்என்எஸ் காலேஜுக்கு அடுத்த ரமணி மயூரி ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்ஷாவோட அப்பார்ட்மெண்ட்ஸு ப்ளஸ் ஸ்கார்ட் விலாஸ், இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. பிளாட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4.25 சென்ட்ஸ் எல்லாமே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 சைட்டு. 12மே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். 30 ஃபீட் தார் ரோடு கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் சுற்றி. இது ஒரே ஒரு என்ட்ரி தான், சிங்கிள் என்ட்ரி தான். ப்ளஸ் இதில் வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா யூஜிடியும் இருக்குது. இது கார்பரேஷன் லிமிட்டுங்கிறனால அதுபோல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். பிளான்டேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்லேயே இந்த துடியலூர் டு சரவணம்பட்டி ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஏரியா. லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேயே எஸ்என்எஸ் காலேஜ் இருக்குது. அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் அகாடமி இருக்குது, மான்செஸ்டர் ஸ்கூல் இருக்குது, அது போக வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது. அப்படியே ரைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமரகுரு காலேஜ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சங்கரா காலேஜ் இருக்குது. குமரகுரு காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேஜேஎஸ்எல் ஐடி பார்க்கு ப்ளஸ் கேசிடி டெக் பார்க், இது ரெண்டுமே இருக்குது. லேண்டாக வாங்கினாலும் சரி, பில்டிங்காக பண்ணுறதா இருந்தாலும் 90% வரைக்கும் லோன் நம்ம கேரண்டியாக பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு டேட் 15 மே 15, இன்னிலேருந்து கரெக்டாக ஜூன் 15 வைகாசி எண்டுக்குள்ளே புக் பண்ணால் இனிஷியலாக பெர் சென்ட்டுக்கு வந்து நம்ம 1.5 லேக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பெர் சென்ட்டுக்கு சைட்டுக்கு இல்லை, பெர் சென்ட்டுக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூரோட ஐடி ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஆஃப் சரவணம்பட்டியில் இருக்கோங்க. சரவணம்பட்டியிலேருந்து துடியலூர் போகக்கூடிய இந்த மெயின் ரோட்டில் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இங்கே இருக்கா, சைட்டெல்லாம் சேல் பண்ணுற அளவுக்கு இங்கே அவைலபிலிட்டி இருக்காங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா சுற்றி பாருங்கள், எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில். சுற்றியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமான ரெசிடென்ஷியல் பிளாக்ஸு, இந்த பக்கம் பெரிய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆகிட்டுருக்கு. என்ன வேணும் அப்படின்னாலும் இந்த ஏரியாவில் மிட் நைட்டில் கூட கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் பற்றி நான் சொல்கிறத விட சார் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம ப்ராஜெக்டோட நேம் அண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன். நம்ம ப்ராஜெக்டோட நேம் குமரகுரு விலாஸ். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, துடியலூர் டு சரவணம்பட்டி மெயின் ரோட்டில் எஸ்என்எஸ் காலேஜுக்கு அடுத்த ரமணி மயூரி ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்ஷாவோட அப்பார்ட்மெண்ட்ஸு ப்ளஸ் ஸ்கார்ட் விலாஸ், இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா ஏன் நானே இவ்வளோ ஆச்சரியப்பட்டேன்னு? அந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் சரவணம்பட்டியில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வில்லாவாக பிளான் பண்ணியிருக்கீங்களா இல்லை நம்ம பிளாட்டாகவும் சேல் பண்ணுறோம்? இல்லை, மெயினாக வில்லாவும் பண்ணலாம், ப்ளஸ் பிளாட்டாகவும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிளாட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4.25 சென்ட்ஸ் எல்லாமே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 சைட்டு. 12மே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். இதில் சவுத்து வெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ரீமியம் பிளாட்ஸு நார்த் ஃபேஸிங் தான். ஸோ இதில் மினிமம் வில்லாவோட பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 crore நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். லேண்டாக பண்ணுறதுனாலும் வாங்கிக்கலாம். கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறாங்க அப்படின்னா லேண்டாகவும் வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர். ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா மினிமம் பிளாட்ஸ் தாங்க, எல்லாமே நார்த் ஃபேஸிங் தான். பட் இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நல்ல வைடான ரோட்ஸ் எல்லாம் கொடுத்து அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்? மேம், இதில் நம்ம 30 ஃபீட் தார் ரோடு கொடுத்துருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் சுற்றி. இது ஒரே ஒரு என்ட்ரி தான், சிங்கிள் என்ட்ரி தான். ப்ளஸ் இதில் வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா யூஜிடியும் இருக்குது. இது கார்பரேஷன் லிமிட்டுங்கிறனால அதுபோல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். பிளான்டேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுபோக 24/7 செக்யூரிட்டி கேமராவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரீமியமான லேஅவுட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கணுமோ பக்காவாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இப்போ வீடு கட்டுற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க ஒரு 1 crore ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ பிளாட் வந்துட்டு நம்ம என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு? பிளாட் வந்து இப்போ நம்மளோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 18.5 மேம். ஸோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ அது வந்து நான் லேட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சைட் பொறுத்த வரைக்கும் எல்லா டெவலப்மெண்ட்டும் கொடுத்துட்டீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ உடனே வீடு கட்டினா கூட செம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டான என்விரான்மெண்ட்டு ஏரியா தான். ஏன்னா சரவணம்பட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நைட் டைம் வந்தாலும் எப்போ பிஸியாக இருக்கிற மாதிரியான ஏரியா. பட் இருந்தாலும் நிறைய பேர் இன்னைக்கு கோயம்புத்தூரை நோக்கி மைக்ரேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸ் பற்றி சொல்லுங்க சார். ஸ்கூல் காலேஜ் ஆகட்டும், ஒரு கடைக்கு போகணுன்னா எங்கே போகணும்? கோயம்புத்தூர்லேயே இந்த துடியலூர் டு சரவணம்பட்டி ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஏரியா. நம்ம லேஅவுட்லேருந்து மெயின் ரோட் ஜஸ்ட் மெயின் ரோட் ரீச் ஆகிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேயே எஸ்என்எஸ் காலேஜ் இருக்குது. அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் அகாடமி இருக்குது, மான்செஸ்டர் ஸ்கூல் இருக்குது, அது போக வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லேஅவுட்லேருந்து அப்படியே ரைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமரகுரு காலேஜ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சங்கரா காலேஜ் இருக்குது. குமரகுரு காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேஜேஎஸ்எல் ஐடி பார்க்கு ப்ளஸ் கேசிடி டெக் பார்க், இது ரெண்டுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50+ கம்பெனிஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது நான் சொன்னதே மினிமம் தான். ஸோ இது போக நிறைய இருக்குது. பஸ் ஸ்டாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியர்பை இப்போ நம்ம வர்றாங்க அப்படின்னா இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாப். ஓகே,
ஏன்னா இவ்வளோ தாங்க வித்துன்னு இது எவ்வளோ மீட்டர் இருக்கும் சார் இங்கேருந்து நம்ம இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும். நீங்கள் அந்த 300 மீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டீங்கன்னா எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே பேக்கரி, அதுக்கு ஆப்போசிட்லேயே மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு, நிறைய என்ன வேணுமோ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா சென்டர் ஆஃப் சரவணம்பட்டி. நீங்கள் கோயம்புத்தூரில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே ஒரு ஆசை இருக்குது கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா, சரவணம்பட்டிங்கிறது எந்த மாதிரியான ப்ரைம் லொக்கேஷன் அப்படின்னு நீங்களே கூகுளில் அடிச்சு பாருங்கள். ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துரும். ஆல்மோஸ்ட் செம சேஃப், செக்யூர்டு. நீங்கள் வந்து பக்காவான இடத்துல வந்து பிளாட்டையும் கொடுத்துட்டீங்க. இப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி சார்? நம்ம எஸ் மேம், லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஏபிஎஃப் அப்ரூவ்ட் வந்து ஒரு 4 பேங்க்கில் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். நேஷனலைஸ் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் நம்ம பண்ணியிருக்கோம். அது போக எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி, பிஎன்பி இந்த பேங்க் எல்லாத்துலேயுமே நம்ம அப்ரூவ்ட் வாங்கியிருக்கோம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 85 to 90% வரைக்கும் லேண்டாக வாங்கினாலும் சரி, பில்டிங்காக பண்ணுறதா இருந்தாலும் 90% வரைக்கும் லோன் நம்ம கேரண்டியாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஏன்னா லேண்டுக்கு எப்பவுமே அப் டு ஒரு 70-75 சொல்லுவாங்க. பட் லேண்டுக்குமே நம்ம இல்லை மேம், இப்போ நீங்கள் பில்டிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி போய்க்கலாம். இல்லை எனக்கு லேண்டு மட்டும் வேணும் அப்படின்னா பிஎன்பி, எல்ஐசியில் வந்து மார்க்கெட் வேல்யூக்கு இன்றைக்கி லோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப் டு 90% வரைக்கும் புஷ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அந்த ஒரிலாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வேண்டியதில்லை, அது நாங்களே பார்த்துக்குவோம். ஓ, ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் லோன் சப்போர்ட் எல்லாமே நீங்க இனிஷியலாக என்ன உள்ளே வராங்க அதுலேருந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் சரி, இல்லை லேண்டு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அவங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஓகே. அப்புறம் என்னங்க, அப் டு 90% வரைக்கும் லேண்டுக்கே இவங்க வந்து லோன் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த லொக்கேஷனுக்கு நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நல்ல ஒரு ஐடி ஹப்பு, எஜுகேஷ்னல் ஹப்பு, என்ன விஷயம் வேணும்னாலும் கிடைக்கும். த்ரூஅவுட் கோயம்புத்தூருக்கு ஒரு ஹார்ட் ஆஃப் த ஏரியா, சென்டர் ஆஃப் த ஏரியாவும் கூட சரவணம்பட்டி. ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் இது வரைக்கும் சரவணம்பட்டியில் ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது கரெக்டான டைம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ப்ராஜெக்டும் கூட. ஸோ இப்படி எந்த வகையில் யோசித்தாலுமே ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ பிளாட் வாங்குறதா இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி ஏரியாவில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கா இல்லை ஒரு கஸ்டமைஸ்டு பிளான்? இல்லை மேம், இங்கே வந்து நம்ம கேட்டடாக ரோ ஹவுஸாக நம்ம பிளான் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஐடியாஸ் இருக்கும். ஏன்னா ட்ரீம் ஹவுஸுங்கிறது அவங்களோட மைண்டில் திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இதுதான் பிளானு, இதுதான் எலிவேஷன் கொடுத்து நாங்கள் கம்பல்ஷன் யாருமே பண்ணல. ஸோ இது இடம் இருக்குது, இடம் சூஸ் பண்ணாங்கன்னா நம்மக்கிட்டே இன்ஜினியரிங் டீம் இருக்காங்க. ஸோ எலிவேஷன்லேருந்து 2D பிளான்லேருந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம அவங்கள உட்கார வச்சு தான் பிளானே பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பட்ஜெட்டுக்கு என்ன பிளான் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி எலிவேஷன் கொடுக்கலாம், என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்கலாங்கிறது அவங்கள்ட்ட தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ முழுக்க 100% வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஓகே சார். இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் பார்க்கும்போது ஒரே மாதிரி வில்லாஸாக இருந்தது. எல்லாமே ப்ரீமியம் வில்லாஸ் தான், நல்ல ப்ரைம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. பட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ தட் இந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த டைம் அஃபோர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நமக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். முழுக்க கஸ்டமர் உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட டேஸ்ட் என்ன, உங்களோட பட்ஜெட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் லோன் சப்போர்ட் முதற்கொண்டு இவங்களே பண்ணிடுறாங்க. இடம் வாங்குறதா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இவங்களோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவுக்கு இதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து ஐ திங்க் ரொம்ப மினிமம் பிளாட்ஸ் தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ மேபி எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி பிளான் கண்டிப்பாக இருக்குது மேம். என்னன்னா இப்போ நம்ம 2 ஏக்கர்ஸ் அந்த ப்ராஜெக்ட், ஒரு 1.5 ஏக்கர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கமும் இந்த காம்பவுண்ட் இந்த பக்கம் phase 2 and phase 3. ஸோ ரெண்டுமே ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது. இது மினிமமாக இருக்கிறதுனால அதிகபட்சம் 1 or 2 monthsல இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு phase 2 and phase 3 எக்ஸ்டென்ஷன் ஒர்க் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே சார். எக்ஸாக்டாக அவர் சொன்ன டைமிங் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் 1 or 2 months மேக்ஸிமம் அதுக்குள்ளே புக் ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டும் இருக்கக்கூடிய ஏரியா. தென் இது தவிர நமக்கு பிளாட்ஸ் வேறு ஏதாவது சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது மேம். நமக்கு அவைலபிள் பார்த்தீங்கன்னா துடியலூர் மெயின் ரோட்லேருந்து, மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 kilometer சரௌண்டிங்லேயே ஆர்ஆர் ஐஸ்வர்யம் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம துடியலூர் வடமதுரை சரௌண்டிங்லேயே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் கஸ்டமர் வந்து இண்டிவிஜுவலாக எங்ககிட்ட லேண்ட் இருக்குது, ஸோ உங்களோட இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரைஸ் இதாக இருக்குது, ஸோ என்கிட்ட இண்டிவிஜுவலாக லேண்ட் இருக்குது, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் பண்ணி கொடுக்க ரெடி. எங்ககிட்ட அதுக்கான டீம் இருக்குது. நாங்களே டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு சைட் விசிட் பண்ணுவோம், அவங்களோட ஐடியா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றப்பல நாங்கள் கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. சரவணம்பட்டியில் இந்த குமரகுரு வில்லா ப்ராஜெக்டில் உங்களுக்கு சூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் பிளாட்ஸ் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இதே மாதிரி சேம் நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு வடமதுரை ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 kilometer
கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் மேம். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயும் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் வில்லாவோ இல்லைனா பிளாட்டாக சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்ககிட்ட இடம் இருக்குது, ஸோ நல்ல ஒரு டீம் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒருத்தரை நம்பி அவங்கள ஃபுல்லாக கொடுக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நீங்களே வந்துட்டு இடம் இருக்குன்னு கூப்பிட்டாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரதுக்கும் இவங்ககிட்ட டீம் இருக்குது. அந்த சப்போர்ட்டும் இவங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் சார், எல்லா வகையிலும் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ எங்கேயா இருக்கட்டும் இல்லை நம்ம அங்கே இடம் புக் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா இடம் புக் இல்லை மேம், ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து சைட் விசிட் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் வடமதுரையில் இருக்குது, சரவணம்பட்டியில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த இடம் ஓகேவோ நம்ம பார்த்து பேசிட்டு ஒரு மினிமம் அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் 1 lakh. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் ப்ராசஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். ஏன்னா இது ப்ரைம் லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால அது டிமாண்ட் இருக்கிற ஏரியாங்கிறதுனால தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க. உங்களுக்கு சரவணம்பட்டி ஏரியாவில் இப்படி ஒரு இடம் இருக்கா, ஸோ டக்குன்னு புக் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 lakh நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணால் போதும். அந்த சைட்டுக்கும் சேம் அதே தான். ஸோ மேட்டுப்பாளையம் ரோட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். தென் கண்டிப்பாக ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, கவுன்சிலிங் மாதிரி. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்கள் பிளாட்ஸில் இந்த சைஸில் வந்து வீடு கட்டலாங்கிற மாதிரி. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் வந்து ப்ரைஸ் சொல்லும்போது லைட்டாக ஒரு ஹைட் பண்ணீங்க. நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன விஷயம் சார். இன்னைக்கு டேட் 15 May 15. இன்னிலேருந்து கரெக்டாக June 15 வைகாசி எண்டுக்குள்ளே புக் பண்ணால் இனிஷியலாக பெர் சென்ட்டுக்கு வந்து நம்ம 1.5 lakhs வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். லிமிட்டட் டைம் தான், ஏன்னா இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ அதிகபட்சம் இந்த 1 monthக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இனிஷியலாக இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு 1.5 lakhs வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். பெர் சென்ட்டுக்கு, சைட்டுக்கு இல்லை, பெர் சென்ட்டுக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் உங்கள் சைட் கணக்கு பார்க்கும்போது ஒரு 6-7 லட்ச ரூபா வந்துட்டு ப்ராஃபிட் வந்துடும் மேம், வந்துடும் கண்டிப்பாக. ஸோ பெஸ்ட்டுங்க. சரவணம்பட்டி நல்ல மிடில் ஆஃப் சரவணம்பட்டி, எல்லா வசதியும் இருக்கிற ஏரியா, ப்ரைம் லொக்கேஷன், சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸும் பெரிய பெரிய நல்ல ப்ரீமியமான வில்லாஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி May 15 அன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம். June 15க்குள்ளே நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட்டுக்கு 1.5 lakhs டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்களாம். யோசிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த ஏரியா தான் உங்களோட ஆப்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாக வந்துருங்க. இல்லை உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நான் கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இவங்க டீம் நம்பர் நம்ம வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஃபர்மேஷன்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ணிடுங்க. June 15க்குள்ளே வர்றவங்களுக்கு சென்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. எனிவே தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.